சுதாகர் பாக்கிய கிட்ட தண்ணியா பேசினாலா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கோபி முன்னாடியும் எழில் செழியன் முன்னாடியுமே மறுபடியுமே அந்த ஹோட்டல் விஷயத்த பத்தி அவங்க கிட்ட கேட்க அதை கேட்டுட்டு பாக்கியவுமே கொஞ்சம் தயக்கத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சுதாகரும் தன்னை நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் ஹோட்டல் மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலன்றதை காட்டிக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை சொல்றது மட்டும் இல்லாம கோபி கிட்டேயுமே நான் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா என்ன எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாலிடான முடிவு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இதை பத்தி உங்ககிட்ட இப்ப கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே கோபியுமே உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் எங்க சைட்ல இருந்து இருக்கு. நீங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் இந்த ஹோட்டலோட நிர்வாகத்தை கவனிச்சுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க தானே அப்படின்னு கேட்க உடனே சுதாகரும் ஆமா ஒரே ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஹோட்டல் மேல எந்த அதிகாரமும் கிடையாது, பாக்கியா மேடம் மட்டும்தான் முழு அதிகாரத்தோட இருப்பாங்கன்னு சொல்ல ஆனா செழியனும் இல்ல அந்த ஒரு ஆள் இனியாவா இருக்கணும்ன்றது தான் எங்களோட விஷயம்னு சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகர் மனசுக்குள்ளேயே படிப்படியா அந்த ஹோட்டலை அவங்க கையில இருந்து அபகரிச்சிடலான்னு பார்த்தா இப்ப கடைசி நிமிஷத்துல இவங்க இவ்வளவு சாதுரியமா அவங்க பொண்ணையே இதுல ஆட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. இப்போ நம்மளால எப்படி அந்த ஹோட்டலை ஃபுல்லா அபகரிக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இப்போ இந்த சான்ஸை விட்டா கண்டிப்பா நமக்கு இந்த ஹோட்டல் ஒரு துளி கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு வில்லுத்தனமான பிளான போட்டுட்டு உடனடியே இவங்க கிட்ட சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்க இதனால பாக்கிய கிட்ட கோபியுமே கொஞ்சம் ஹாப்பியா இப்போ உனக்கு ஓகே தானே பாக்கியான்னு சொல்ல உடனே கோபியும் தன்னோட பசங்களும் இவ்வளவு சொல்றதுனால தன்னோட பொண்ணுக்காக பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு அரை மனசா ஒத்துக்க இதை கவனிச்ச சுதாகரும் மறுபடியுமே தன்னை நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக பேசாம நம்ம அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணிக்கலாமா, ஏன்னா சம்பந்தியம்மா இன்னுமே இதுல முழு மனசா சம்மதிக்காத மாதிரி தெரியுதே, ஏதோ தயக்கத்தோட இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்ல கோபியோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி போக ஆனா பாக்கியாவோ சுதாகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஓகே நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபியோ இதெல்லாம் தேவையான்னு கேட்க பாக்கியாவோ நம்ம தான் ஒரே குடும்பம் வாங்க போறோம்ல, அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தான் மன வருத்தம், அதனால நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது நல்லதா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுதாகரும் இதை எதிர்பார்க்காததுனால உடனடியாக அவங்க தன்னோட பிஏ கூட சேர்ந்து வேற ஒரு புது திட்டத்தை தீட்டி உடனடியாக அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கிய கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் சொல்லும் போது இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே ஷாக் கூட அதுக்குள்ளேயே அக்ரிமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க அதே மாதிரி பாக்கியாவும் இன்னுமே சுதாகர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுதாகர் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்ல ஏதாவது குளறுபடி பண்ணி உடனடியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் மொத்தத்தையுமே அபகரிக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்களா என்ன, இந்த விஷயத்துல இருந்து இந்த சதியில இருந்து பாக்கியா எப்படிதான் தன்னோட ரெஸ்டாரண்ட காப்பாத்த போறாங்க. எல்லாத்துக்கும் மேல தன்னோட பொண்ணுக்கு தான் சூஸ் பண்ண பார்ட்னர் சரியான பார்ட்னர்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க கோபிக்கு நிதிஷ் எப்பதான் ட்ரக் அடிக்டால ஜெயிலுக்கு போனாங்கன்ற உண்மை தெரிய போகுது. அது மட்டும் தெரிஞ்சா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும், எல்லாத்துக்கும் மேல அவங்களோட முடிவு என்னவாதான் இருக்கும்.